உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கே. கொஞ்சம் அமைதியா இருக்கேப்பா. ஏய் தயவு செஞ்சு தம்பி பிரச்சனை பண்ண மண்டபத்துக்கு வெளியே போங்க. தம்பி பிரச்சனை யாரா பண்ண மண்டபத்துக்கு வெளியே போங்க. மத்த உட்காருங்க பஸ் உட்காருப்பா. நிகழ்ச்சியினுடைய தலைவர் கட்டுப்பாடு இல்லாம நீங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கும், யார் தமிழக போங்க. யார் வந்து நம்ம எங்க கட்டுப்பாடு வைக்கலாம். தயவு செஞ்சு கட்சி பொறுப்பாளர் யாரும் இருப்பாங்க. யார் இந்த கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். கூட்டம் போடுறீங்க. நீங்க எப்படி உட்காருங்க. நீங்க பேசுங்க. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அடிதடி சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டதன் பின்னணி என்ன? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் வந்து மாவட்ட வாரியான கள ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை கள ஆய்வு மேற்கொள்வதற்கு SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் பர்கூர் அருணாச்சலம் ஆகியோர் நியமிக்கப்பட்டு கள ஆய்வானது நடந்து வருகிறது. இன்றைய தினம் காலையில நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் இந்த கள ஆய்வு தொடங்கி தற்போது வரை நடந்து வருகிறது. கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளரும் தற்போதைய அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான பாப்புலர் முத்தையா பேசும்போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் மிகவும் குறைவாக இருந்தது. 2 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியோடு பின்தங்கிய நிலையிலேயே நம்ம வாக்கு பெற்றிருக்கிறோம் என்பதை வந்து குறிப்பிட்டார். மேலும் களப்பணிகளை வந்து அதிமுக தொண்டர்கள் சரியாக மேற்கொள்ளவில்லை. நான் மாவட்ட செயலாளர் இருந்தபோது PLA 2 உள்ளிட்ட அந்த அமைப்புகளை வந்து சரியாக கட்டமைத்து வைத்திருந்தேன். இந்த முடிந்த வாக்காளர் பெயர் சேர்ப்பு கூட்டத்தில் கூட அந்த பணிகளை வந்து முறையாக மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டி மாவட்ட செயலாளரை வந்து சுட்டிக்காட்டி பல்வேறு வார்த்தைகளை வந்து முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாவட்ட செயலாளரும் மாவட்ட செயலாளர் ஆதரவாளரும் நேரடியாக அவரிடமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். மேடையில அவர் பேசிக் கொண்டிருந்த நிலையில அவரை வந்து தாக்குவதற்கு முயற்சி செய்து சிலர் வந்து மேடையில் ஏறினார்கள். இதனை உடனடியாக
அங்க இருந்த எஸ்பி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் வருவூர் அருணாச்சலம் ஆகியோர் தடுத்து நிறுத்தி கூட்டத்தில் இது போன்ற சலசலப்புல ஈடுபடக்கூடாது, இது வந்து மேலிடத்துல இருந்து உத்தரவு, யாரும் செய்யக்கூடாது என பேசிக் கொண்டிருக்கும் வேளையிலேயே கீழே இருந்த ஆதரவாளர்களுக்கிடையே கைகலப்பு தள்ளுமுள் எல்லாம் ஏற்பட்டது. உடனடியாக பகுதி பரபரப்பானது. வேலுமணி உடனடியாக இங்க இருந்தவர்கள் வந்து வெளியே அனுப்பும்படி உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ந்து அந்த சலசலப்பு நடந்து கொண்டிருந்த சூழல்ல முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைப்பு செயலாளர்கள் எல்லாம் இருந்து அங்க உள்ள பிரச்சனைகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி தற்போது அமைதிப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த கூட்ட அரங்கில் வந்து சலசலப்பு தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.